நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முடீன். வாசிப்பவர் K. ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். மினுவாங்குட கோவிட் கொத்தனியில் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 2014 அதிகரிப்பு. கோவிட்-19 வைரஸ் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள அவசர இலக்கம். உள்ளக வைத்திய அதிகாரிகள் 1117 பேருக்கு நியமனம். கடற்தொழில் துறையை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் ஒப்பந்தம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜோ பைடனுக்கு ஆதரவாக முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா தேர்தல் பிரச்சாரம். மினுவாங்குட கோவிட் கொத்தனியில் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 2014 அதிகரித்துள்ளது. தொற்றுக்குள்ளான 42 பேர் இன்று பிற்பகல் இனம் காணப்பட்டனர். அவர்களில் 22 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஏனையவர்கள் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களோடு தொடர்பை பேணியவர்களாவர். கோவிட்-19 வைரஸ் தொடர்பான தகவல்களை சுகாதார பணியகத்திடமிருந்து தொலைபேசி மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்காக அவசர இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கம் 1999 என்பதாகும். வைரஸ் தொற்றில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். 24 மணி நேரமும் குறித்த இலக்கத்தை தொடர்பு கொண்டு கோவிட்-19 பற்றிய தகவல்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தொலைபேசி இலக்கம் 1999. வைத்தியசாலைகளில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உள்ளக வைத்திய அதிகாரிகள் 1117 பேருக்கு நியமனம் வழங்கப்பட உள்ளது. அவர்களின் பெயர் விவரங்கள் சுகாதார அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளன. குறித்த அதிகாரிகள் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை தமக்கான பணியிடங்களுக்கு செல்ல வேண்டும் என பதில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் S. ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விசேட வட்டி வீதம், அரசு வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718800999. கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பிரதேசத்தில் கோவிட்-19 வைரஸ் பரவுவதற்கான வாய்ப்பு இல்லை என கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார அதிகாரியான விசேட வைத்திய நிபுணர் ருவான் விஜயமுனி தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் வைரஸில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நகர மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். முடியுமான வரையில் வீடுகளில் தங்கியிருக்குமாறு அவர் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள கணபதி பிள்ளை கருணாகரன் தனது கடமைகளை இன்று ஆரம்பித்திருக்கிறார். கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் சமய தலைவர்களை சந்தித்து ஆசையும் பெற்றுக்கொண்டார். கருணாகரன் இதற்கு முன்னர் கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி மற்றும் காணி அமைச்சின் செயலாளராக கடமையாற்றினார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க தான் அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். HDFC வங்கியிடமிருந்து முக்கிய அறிவித்தல். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விசேட வட்டி வீதம், அரசு வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718800999. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஜனாதிபதி செயலகத்தின் சேவைகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பவர்கள் தபால் மற்றும் தொலைபேசி ஊடாக அந்த அலுவலகத்தை தொடர்பு கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. கோவிட்-19 நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி செயலகத்தின் பொதுமக்கள் தொடர்பு பிரிவையும் ஒம்புட்ஸ்மன் அலுவலகத்தையும் ஜனாதிபதி நிதியத்தையும் தொடர்பு கொள்வதற்கு தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் தொடர்பு பிரிவின் தொலைபேசி இலக்கங்கள் 0114 35 45 50 அல்லது 0112 35 45 50 என்பதாகும். ஃபேக்ஸ் இலக்கம் 0112 34 88 55.
ஒம்புட்ஸ்மன் அலுவலகத்தை 0112 33 80 73 என்ற தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். ஜனாதிபதி நிதியத்தை தொடர்பு கொள்ள விரும்புவோர் 0112 35 43 54 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அல்லது 0112 33 12 43 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்களை கூறுகிறேன். பொதுமக்கள் தொடர்பு பிரிவின் தொலைபேசி இலக்கங்கள் 0114 35 45 50 அல்லது 0112 35 45 50. ஃபேக்ஸ் இலக்கம் 0112 34 88 55. ஒம்புட்ஸ்மன் அலுவலகத்தை 0112 33 80 73 என்ற தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜனாதிபதி நிதியத்தை தொடர்பு கொள்ள விரும்புவோர் 0112 35 43 54 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவோ அல்லது 0112 33 12 43 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்தின் ஊடாகவோ தொடர்பு கொள்ளலாம். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு வைத்தியர்களிடம் இருந்து அல்லது வைத்தியசாலைகளில் இருந்து நோயாளர்களுக்கு வழங்கப்படும் மருந்து சிட்டைகளுக்குரிய மருந்தை வீடுகளுக்கு விநியோகிக்கும் வேலை திட்டத்தை அரசு ஒசுசெல ஆரம்பித்திருக்கிறது. COVID-19 வைரஸ் எச்சரிக்கை காரணமாக ஓசு செலவுக்கு வருகை தருவோரின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிரகாரம் மருந்து சிட்டைகளையும் தமது விவரங்களையும் வாட்ஸ்அப் மூலம் அனுப்புமாறு அரசு ஒசுசெல கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதற்கான வாட்ஸ்அப் இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த இலக்கங்கள் 070 190 27 44 அல்லது 070 190 27 40 அல்லது 070 190 27 41 அல்லது 070 346 67 01 என்பதாகும். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்களை தருகிறோம். அரசு ஒசுசெல இலக்கங்கள் வாட்ஸ்அப் இலக்கங்கள் 070 190 27 44 070 190 27 40 070 190 27 41 070 346 67 01. உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜோ பைடன் மற்றும் துணை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் கமலா ஹாரிஸ் ஆகியோர்களுக்கு ஆதரவாக முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். அவர் அடுத்த வாரத்திலிருந்து பிரச்சார நடவடிக்கைகளில் பங்கேற்கவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பென்சில்வேனியாவில் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பிரச்சார கூட்டத்தில் ஒபாமா பங்கேற்க உள்ளதாக ஜோ பைடனின் பிரச்சார குழு தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவில் COVID-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தவறிவிட்டதாக ஜோ பைடன் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். COVID-19 சிகிச்சைக்காக பரவலாக வழங்கப்படும் ரெம்டெசிவிர் என்ற மருந்து தொற்றாளர்களின் மரணங்களை தடுப்பதில் செலுத்தும் தாக்கம் பற்றி திருப்தி அடைய முடியாது என உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்திருக்கிறது. ஸ்தாபனம் ரெம்டெசிவிர் உள்ளிட்ட 4 பரீட்சார்த்த மருந்துகளை பரிசீலித்த பின்னர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு COVID-19 தொற்று ஏற்பட்டிருந்த போது அவருக்கு ரெம்டெசிவிர் மருந்தே கொடுக்கப்பட்டது. இவ்வாறான நிலையில் ரெம்டெசிவிர் மருந்தை உற்பத்தி செய்யும் ஜீலிட் நிறுவனம் சுகாதார ஸ்தாபனத்தின் முடிவையும் நிராகரித்திருக்கிறது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. அக்கா, பூ கொஞ்சம் பிச்சுக்கவா? சரி, பிச்சுக்கோ. மரம் இங்க இருந்தாலும் பூ யாருக்கும் சொந்தம் இல்ல. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல.
கோவிட்-19 நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலாத்துறையை மீள கட்டியெழுப்ப முழுமையான உதவியை வழங்கப் போவதாக ஐக்கிய நாடுகள் சபை உறுதியளித்துள்ளது. இந்த அமைப்பின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஹனா சிங் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவை சந்தித்து பேசியிருக்கிறார். அதன் போதே ஹனா சிங் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். சுற்றுலாத்துறைக்கு உதவும் வகையிலான யோசனைகள் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. துறை சார்ந்த பணியாளர்களின் நலனுக்காக சமூக பாதுகாப்பு வலைப்பின்னலை உருவாக்குவதற்கு உதவ முடியும் என ஹனா சிங் கூறினார். வீட்ல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல. வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம ஒரு குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரின் 33வது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியிருக்கிறது. துபாய் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதிக்கொண்டன. முதலில் துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 177 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 178 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இறுதி ஓவரில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 179 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது. இதேவேளை சுற்றுத் தொடரின் 34வது போட்டி தற்பொழுது ஷார்ஜா மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதுகின்றன. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி துடுப்பாட்டத்தை தெரிவு செய்திருக்கிறது. இதற்கு அமைவாக அந்த அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு சற்று முன்னர் வரை 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 179 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப. ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலாக்கும் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலீட்டு சபையின் நிர்வாகத்திற்குட்படாத தொழிற்சாலைகளும் சுமூகமாக இயங்குவதற்கு ஏற்றுமதி அபிவிருத்தி சபை உதவி செய்கிறது. சுகாதார அமைச்சின் வழிகாட்டல்களை பின்பற்றி தடையின்றி இயங்குவது பற்றி ஏற்றுமதி அபிவிருத்தி சபை விதந்துரைகளை முன்வைத்திருக்கிறது. இவற்றில் தொழிலாளர்களுக்கு ஊரடங்கு அனுமதி பத்திரம் பெற்றுக் கொடுப்பதற்கான யோசனைகளும் உள்ளடங்குகின்றன. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் கடற்தொழில்துறை சம்பந்தமாக இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொள்வது பற்றி கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையில் மீன்பிடி தொழில்துறையை அபிவிருத்தி செய்வதே இதன் நோக்கமாகும். கடல் அட்டை மற்றும் நன்னீர் மீன் வளர்ப்பு, கடற்தொழிலில் நவீன தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்வது உள்ளிட்ட விடயங்கள் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்படும். வியட்நாமைச் சேர்ந்த கடற்தொழில்துறை நிபுணர்களின் தொழில் வழிகாட்டுகளை பெறுவது பற்றியும் இதில் கவனம் செலுத்தப்படவிருக்கிறது. இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை மாளிகாவத்தையில் அமைந்துள்ள கடற்தொழில் அமைச்சில் இன்று நடைபெற்றது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் ஃபாம் தி பீச் நெகோக்கும் கலந்துரையாடியிருக்கிறார்கள்.
தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதையும் அமைச்சர் சந்திப்பின் போது சுட்டிக்காட்டினார். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. எல்ஓஎல்சிக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணைய நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. எல்ஓஎல்சியிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கையினை உங்களுக்கு வழங்குவது சிஐபி ஜனஜய வாசனா 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே சிஐபிக்கு வாருங்கள். மேல் சபர்கம்பு மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களிலும் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். அனுசரணை வழங்கியது சிஐபி ஜனஜய வாசனா 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே சிஐபிக்கு வாருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மினுவாங்குட கோவிட் கொத்தணியில் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 2014 அதிகரிப்பு. கோவிட்-19 வைரஸ் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள அவசர இலக்கம். உள்ளக வைத்திய அதிகாரிகள் 1117 பேருக்கு நியமனம். கடற்தொழில்துறையை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் ஒப்பந்தம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜோ பைடனுக்கு ஆதரவாக முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா தேர்தல் பிரச்சாரம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு இடம்பெறும்.